அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். கவிதை ஒன்று பார்க்கலாமா? காதல் கொண்டேன். கல்லூரி நாட்களில் காதல் கொண்டேன். கண்ணியம் கட்டுப்பாடு நிறைந்து இருந்தது. கல்லில், அதாவது பாறையில் பெயரை செதுக்கினோம், செதுக்கி வைத்தோம். கல்லும் முள்ளும் நிறைந்தது காதல். கண்மூடி கண் திறப்பது போல் இருந்தது காதல். காலங்கள் இதமாகவே ஓடிக்கொண்டிருந்தது. கனவா கற்பனையா என்று யோசிப்பதற்குள், தீர்மானம் செய்வதற்குள் கலகம் சூழ்ந்தது, மரணம் தழுவியது. முற்போக்கு எழுத்தாளர் V.S. ரோமா, கோயம்புத்தூர். அதாவது, பெற்றவர்கள் தங்கள் குழந்தைகளை நன்றாக கண்காணிப்போடு வளர்த்து கொண்டிருந்தாலும், கட்டுக்கோப்பிற்குள் வைத்திருந்தாலும், ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும், தாங்கள் விரும்பும் பெண்ணை, தாங்கள் விரும்பும் ஆணை திருமணம் செய்து வைப்பதுதான் அவர்களுக்கும் நல்லது, பெற்றவர்களுக்கும் நல்லது. இவர்களை திருமணம் செய்து கொண்டால் பணம் நன்றாக நமக்கு கிடைக்கும். அவங்களுடைய வருமானம், மாத வருமானம் அதிகமாக இருக்கின்றது. வீடு, வாசல், சொத்து நிறைந்திருக்கின்றது. அவங்கள் வீட்டில் ஆட்கள் குறைவாக இருக்கின்றார்கள். நீ நலமாக வாழலாம், தனி குடித்தனம் இருக்கலாம். இப்படியெல்லாம் தன் மகனுக்கும் மகளுக்கும் சொல்லக்கூடாது. பெற்றோர்கள் மட்டுமில்லை, யாருமே அவர்களுக்கு வேண்டாத அறிவுரைகளை புகுத்தக்கூடாது. அவர்களும் படித்தவர்கள்தான். அவர்களுக்கும் ஓரளவுக்கு வயதுக்கேற்ற அறிவு இருக்கின்றது, அனுபவம் இருக்கின்றது அல்லவா? நாம் சொல்ல வேண்டும். ஆனால் இப்படித்தான் என்று தீர்மானிக்கக்கூடாது. நாம் தீர்மானித்து விட்டு அவர்களிடம் வம்பு செய்து அதை புகுத்திவிட்டு மன உளைச்சலுக்கு அனைவரும் ஆளாகக்கூடாது. அவர்கள் விரும்பவில்லை, யோசித்துப்பார் என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும். தன்னுடைய மகளாகட்டும் மகனாகட்டும் அவர்களுடைய விருப்பத்தின்படியே நடந்தால், திருமணம் நடந்தால் அவர்கள் நலமாக மகிழ்வாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். எந்த காலமாகட்டும், அக்காலமாகட்டும் இக்காலமாகட்டும், எந்த விஷயத்திலும் கட்டுக்கோப்பு மிக தீவிரமாக இருந்தால் அதை முறியடித்து கொண்டு ஓடலாம் என்று நினைப்பவர்கள்தான் அதிகம். இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களா, அப்படி இருக்கக்கூடாது, நாம் நம் விருப்பம் போல் இருந்துதான் ஆக வேண்டும் என்று இவர்கள் நினைப்பார்கள். அப்படி செய்வது தவறு. நாம் அமைதியாக இருந்து கொண்டு, அமைதியான பேச்சுக்களை பேசிக்கொண்டு, அவர்கள் விருப்பம் போல் நாம் நடந்து கொண்டால் அது அவர்களுக்கும் நல்லது, பெற்றவர்களுக்கும் நல்லது. அனைவரும் நலமாக வாழலாம் அல்லவா? ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் விரும்பிக் கொள்வது தவறா? கெட்ட வழியில் சென்றால்தான் தவறு. ஆகவே காதல் என்பதை கசப்பாக நினைக்காமல், அதை ஒரு நல்ல ஒரு பண்புள்ள சமாச்சாரமாக நினைத்து
அவரவர்கள் தேர்ந்தெடுத்தது அவரவர்களுக்கு நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் என்று நினைத்து அவரவர் போக்கில் விட்டுவிட்டு அனைவரும் நிம்மதியாக வாழ முயற்சிப்போம். வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.